ஒளி என்பது வெறும் பிரகாசம் அல்ல. அது ஒரு வடிவத்தை மாற்றும் பயணி. சில நேரங்களில் ஒரு துகள், சில நேரங்களில் ஒரு அலை, சில நேரங்களில் வார்த்தைகள். தோல்வியடையும் போதும் மக்கள் பயன்படுத்தும் ஒரு உருவகம். அது நாம் பார்க்கும் உலகத்தையும், நாம் சுமந்து செல்லும் மனநிலைகளையும் உருவாக்குகிறது. ஒளியை அதன் விளிம்புகள் வரை பின்தொடரும் போது என்ன நடக்கும்? இந்த பயணம் சூரிய ஒளியில் இருந்து குவாண்டம் தீப்பொறிகள் வரை, பார்வையின் உயிரியல் இருந்து மனிதர்கள் வெளிச்சத்தை துரத்தும் குறியீட்டு வழிகள் வரை நகர்கிறது. ஒளி ஒரே நேரத்தில் உடல், உணர்ச்சி மற்றும் புராணமானது. அதுதான் அதை தவிர்க்க முடியாததாக ஆக்குகிறது. ஒளி மற்றும் வாழ்க்கை. ஒவ்வொரு பச்சையிலையும் ஒரு சிறிய சூரிய இயந்திரம். ஒளிச்சேர்க்கை போட்டான்களை பிடித்து முழு சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கும் உணவளிக்கும் ஆற்றலாக மாற்றுகிறது. இந்த அண்ட குறியீட்டை படிக்க நமது கண்கள் குறிப்பாக பரிணமிக்கிறது. வெவ்வேறு அலைநீளங்கள், நிறங்கள், ஆழம் மற்றும் அர்த்தமாக மாறுகிறது. ஒரு சூரிய உதயம் தரையை மட்டும் ஒளிர செய்வதில்லை, அது மூளையின் சர்க்காரியன் கடிகாரத்தை மீட்டமைக்கிறது. மனநிலை, விழிப்புணர்வு, பசி, தூக்கம் அனைத்தும் ஒளியுடன் ஒத்திசைக்கப்படுகிறது. இயற்கையில் ஒளி என்பது நாணயம், சமிஞை மற்றும் உயிர் வாழும் புத்தி. இயற்பியல் மற்றும் அதிசயம். ஒளி அதன் சொந்த விதிகளின்படி செயல்படுகிறது. இது பிரபஞ்சத்தில் மிக வேகத்தில் நகர்கிறது. ஆனால் அது பிரிக்கலாம், வளைக்கலாம், தலையிடலாம் அல்லது ஒரு சிறிய துகள் போல நடந்து கொள்ளலாம். இது தொலைதூர விண்மீன் திரள்களில் இருந்து கதைகளை கொண்டுள்ளது. இன்று இரவு நீங்கள் காணும் ஒளி மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அதன் பயணத்தை தொடங்கியிருக்கலாம். நமது தொழில்நுட்பங்களும் ஒளியில் சவாரி செய்கின்றன. துல்லியமான கருவிகளை இயக்கும் லேசர்கள், பிரகாசத்தின் துடிப்புகளாக ட்ரில்லியன் கணக்கான செய்திகளை கொண்டு செல்லும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள், நமக்கு தெரிந்த இருண்ட பொருட்களான கருந்துளைகள் கூட ஒளியை அவற்றின் இருப்பை வெளிப்படுத்தும் வளையங்களாக வளைக்கிறது. ஒளி என்பது நாம் பார்ப்பது மட்டுமல்ல, அது நமக்கு தெரிந்த விதம். சின்னம் மற்றும் நடைமுறை. உலகம் முழுவதும் உள்ள கலாச்சாரங்கள், இயற்பியல் அதை விளக்குவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ஒளியை ஒரு குறியீடாக பயன்படுத்தினர். ஒளி என்பது தெளிவு, ஞானம், விழிப்புணர்வு, தெய்வீகம். ஆனால் உறவு எளிமையானது அல்ல. அதிகப்படியான பிரகாசம் குருடாக்குகிறது, மென்மையான ஒளி வழிகாட்டுகிறது. வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வருதல் என்பது மர்மத்தை நீக்குவதாக அர்த்தமல்ல. படிப்பு, ஆர்வம், கலை, இரக்கம் மூலம் சிந்தனை மற்றும் குணத்தை வடிவமைப்புக்கும் அமைதியான கதிர்கள் மூலம் நமக்கு வளர உதவுவதை வெளிப்படுத்துவதாகும். ஒளி என்பது இயந்திரம் மற்றும் உருவகம், வெளி மற்றும் உள் ஆகிய இரு உலகங்களையும் சிக்கும் ஒரு சக்தி. உங்கள் நாளில் ஒளி எங்கு விழுகிறது என்பதை கவனியுங்கள். உங்களை முன்னோக்கி நகர்த்தும் ஒரு சிறிய தேர்வை செய்ய இது பயன்படுத்தப்படும்.